வணக்கம் சார். வணக்கம். இன்றைய கேள்வி, இப்போ சில பிரச்சனைகள் நமக்கு திடீர்னு தான் ஏற்படுது இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம்? உதாரணமா இப்போ ஒரு குழந்தை நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் நல்லா படித்த குழந்தை வளரும் பொழுது படிப்பு திடீர்னு ஸ்டாப் ஆகிற மாதிரியான சூழல் ஏற்பட்டுரும். ஒருத்தங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சடனாக வேலை போயிடும். இந்த மாதிரி திடீர்னு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த இறைவனை, எந்த தெய்வத்தை நம்ம வணங்கலாம்? நீங்கள் திடீர்னு இந்த கேள்வியை கேட்டு இல்லையா? அதாவது பொதுவாகவே இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க, சார் நல்லா தான் போயிட்டு இருந்தது வேலை, டக்குன்னு நின்றுட்டாரு, ஃபேமிலி அப்படியே ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க ஒருத்தங்க இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை சார், ஒரு சின்ன விபத்து நடந்துடுது இப்படின்னு இருக்கிறத சொல்கிறாங்க. எல்லாமே லாக் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி சுற்றிலும் ப்ராப்ளத்தை வச்சு நடுவில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இது ரொம்ப வருஷமாக இல்லை. இப்போ டக்குன்னு சடன்லி டக்கு 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 டக்குன்னு இப்படி எல்லாமே நடந்துடுது அப்படின்னு இருப்பாங்க. அந்த வீட்டு தலைவருக்கு பிரச்சனை வந்தோடனே எல்லாத்துக்கும் பிறந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துடுச்சு. நான் வெளிநாட்டில் பார்த்தேன், அந்த ஃபேமிலியே ஸ்டக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் சொன்ன மாதிரி திடீர்னு வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்ன தெய்வம் வழிபாடு? அகோர வீரபத்ரர். அகோர வீரபத்ரருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள்லாம் எடுத்து வெளில போட்டுட்டு நல்ல நல்லெண்ணெய் நிரப்பி, நீங்கள் பைரவருக்கு பண்ணுவே இல்லையா, திரியில் நல்ல குங்குமத்தை தடவி அதை அகோர வீரபத்ரருக்கு அஷ்டமி அன்னைக்கு ஏற்றி பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அது விடுபடும். ஒருவேளை அகோர வீரபத்ர கோயில் இருந்தால் பண்ணலாம், அப்படி கோயில் இல்லைன்னா தாராளமாக உங்களுடைய வீட்டில் பண்ணிக்கலாம். தோட்டம் மாதிரி இருந்தால் தோட்டத்தில் பண்ணலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பூசணிக்காவை கற்பூரம் வச்சு கடைசியில் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம், அந்த விளக்கெல்லாம் எரிஞ்சதுக்கப்புறம் பூசணிக்காயில் உள்ள கற்பூரம் வச்சு நல்ல திருஷ்டி எடுத்து அதை கொண்டு போய் போட்டுட்டு கை கால் கழுவிட்டு உள்ளே வரணும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை நான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். அவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க, அவங்களுக்கு சொன்னேன். அதுமாதிரி யூகேயில் இருந்தால் ஒருத்தவங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெங்களூரில், திருப்பூரில் ஒரு பெரிய தொழில் ஸ்தாபனம் பண்ணுறவங்களுக்கு அவங்க இதை பண்ணி பார்த்தாங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இந்த மாதிரி நான் நிறையா சொல்லலாம், குறிப்பிட்ட என் மைண்டில் நிற்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் டக்குன்னு விபத்து ஏற்பட்டுது. உடனே அந்த விபத்து தலைக்கு தலைபாகையோட போகுதுன்னா அந்த கால் ஃபுல்லாக ஸ்க்ராட்சு. உடனே இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே பரிகாரம் பண்ண உடனே பார்த்திங்கன்னா, அடுத்து அவங்க அப்பா வீட்டிலேருந்து வெளியில் போகிற டக்குன்னு கால் தட்டுது. பார்த்திங்கன்னா, சார் ஏதோ ஒன்று சுற்றியில் நடக்குது அப்படின்னு சொன்னோடனே இதை எடுத்து உடனே பண்ண சொன்னேன். பெரிய டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுது. அது தலைக்கு தலைபாகையோட எல்லாமே தட்டி போச்சு. இந்த மாதிரி தான். ஸோ இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கும். அகோர வீரபத்ரரை வழிபடும் போது நல்ல மாற்றம் தெரியும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். ஏன்னா பிரச்சனை அப்படின்றது திடீர்னு தான் ஏற்படுது இல்லையா? இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விலகணும் அப்படின்னா அகோர வீரபத்ரரை எப்படி வழிபடணும், என்ன மாதிரி தீபம் ஏற்றணும், பூஷ்ணிக்காவால் என்ன பரிகாரம் செய்யணும்னு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிகள். நன்றி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.